ஹாய் மக்களே! நான் தான் உங்கள் சரண்யா சரண். டுடே விலாக் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலைல எழுந்ததும் பாலும், டீயும் சூடு பண்ண வச்சுட்டு, சிம்ல வச்சுட்டு, வெளிய போயிட்டேன். வெளிய போய் துணி ஊற வைக்கலான்னு சொல்லி போனேன். துணி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வரல. அதுக்கப்புறமா மெலிசா வந்தது. மெலிசா வந்து என்ன பண்றது சொல்லிட்டு, சரி மெலிசா வருது துணி ஊற வச்சுட்டேன். துணி போட்டு நல்லா ஊற வச்சு, அதுங்காட்டி என் சின்ன பையன் எழுந்துட்டான். அவன் குரல குடுத்துட்டே இருந்தான். அதனால கட 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 கடன்னு ஊற வச்சேன். ஐயோ! சாணி தெளிக்கணுமேன்னு சொல்லி அவன போய் சமாதானம் பண்ணி அவங்க அப்பாவ என்ன விட்டுட்டேன். விட்டுட்டு துணி நல்லா ஊற வச்சுட்டேன். ஃபுல்லா எல்லா துணியுமே ஊற வச்சுட்டேன். 1, 2 துணி இருந்தது. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையுமே போட்டு, நல்லபடியா ஊற வச்சு, தனியா தள்ளி வச்சுட்டேன். வச்சுட்டு, அ சாணி தெளிச்சுட்டேன். நான் சாணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கோலம் போடலான்னு கோலமும் போட்டேன். கோலம் எப்படி இருக்கு சொல்லுங்க காய்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் போடுற கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் சாணியும் தெளிச்சுட்டேன். சாணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ள போயிட்டேன். இங்க அடுப்புகிட்டயும் எப்பவுமே கோலம் போடணும். அது வந்து நல்லது சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீயும், பாலும் ஆற வச்சேன். டீ மட்டும் சூடா ஊத்தி எங்க வீட்டுக்காரருக்கு குடுத்துருவேன். பால் மட்டும் பசங்களுக்கு ஆற வைப்பேன். கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு, அதுல வந்து பால் எடுத்து வச்சேன்னா, கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். நம்ம ஆத்துற டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். இல்லன்னா ஆத்திட்டு உட்காந்துட்டு இருக்கணும்ல. அது மாரி தண்ணீல வச்சுட்டு ஃபேன் போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆறிடும். நான் போய் அதுங்காட்டியே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவேன்ல. ஸோ, அதனால அதுக்கு மாரி வச்சுட்டு போயிடுவேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா டீயும் நல்லா ஆத்திக்கிட்டேன். நல்லா அவருக்கு ஆத்தி தான் குடுக்கணும். நல்லா சூடு இருக்கணும். ஆனா வந்து ஆத்தி நுரையா குடுக்கணும். அப்பதான் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கும். எனக்கு, எங்க அம்மாக்கு, எங்க வீட்டுக்காருக்கு 3 பேருக்கும் ஊத்திக்கிட்டேன் டீ. ஊத்தி எல்லாருக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு, சுண்டல் குக்கர்ல போட்டா அது ஒரு பக்கம் வேகும்ல. சரின்னு சொல்லிட்டு சுண்டலும் வேக போட்டேன். பார்த்தது பாருங்க, என்ன பண்றாங்க பசங்கன்னு பார்க்கறதுக்கு போனேன். இதோட பெரியவனுக்கு பால் குடுக்கணும். பெரியவனுக்கு பால் குடுக்கலான்னு போனா தூங்கிட்டு இருந்தான். அதோட சரின்னு எழுப்பி எழுப்பி பார்த்தேன். அது ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் தொறந்து பார்த்தா, பாலுன்னா ஏந்துப்பான். ஸோ, அதனால பால் குடுத்த உடனே ஏந்துக்கிட்டானா, அதுக்கப்புறமா பால் குடுத்தேன். வாயில வைக்கிறானான்னு பார்த்தேன். வாயிலயும் வச்சுட்டான். அதோட சரி குடிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம இட்லி ஊத்தலாம்னு சொல்லிட்டு போய் இட்லியும் ஊத்திட்டேன். இட்லி ஊத்திட்டு சுண்டல் வெந்துச்சான்னு பார்த்து வெந்துச்சு. 3 விசில் வச்சேன். கரெக்ட்டா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். சுண்டல் குழம்பு தான் வச்சேன். சுண்டல் குழம்பு, குருமா 2மே சொல்லலாம். தேங்காய் ஊத்தலன்னா குழம்பு, தேங்காய் ஊத்துனா குருமா. தேங்காய் வந்து சும்மா கொஞ்சோண்டு லைட்டா அது ஒரு ஒரு டேஸ்டிக்கோசம் ஊத்துவேன். அதனால அதுவும் ஊத்தி வச்சாச்சு. அதனால வந்து என் ஸ்டைல் குருமா அது. அதுக்கப்புறம் பாத்திரமும் தேய்ச்சுட்டேன். பாத்திரமும் தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் இட்லி, சுண்டல் சுண்டல் கொஞ்சம் தனியா எடுத்து தாளிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் இட்லி, சுண்டல் குழம்பு, குருமா, அப்புறம் சுண்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடும் பெருக்கிட்டேன். வீடு வந்து காலையில பெருக்கணும்ல. அதனால வீடு பெருக்கிட்டேன். பெரியவன பார்த்தா வழக்கம் போல மோட்டு பத்துன்னு பார்க்குறான். அப்புறம் நடுவுல கேப்ல துணியும் துவச்சுட்டேன். துணி துவச்சு மாடிக்கு எடுத்துட்டு போய் காய வைக்கலான்னு போனேன். துணியும் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு பாருங்க சுத்தி சரௌண்டிங் பாருங்க காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான் டுடே விலாக். பாய் காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். பாய்.